8 வருஷமாக ஒரு தனியார் கம்பெனி வந்து ஒரு கிராமத்தில் கோயிலுக்கு செல்லும் அந்த வழியை ஆக்கிரமித்து பில்டிங் கட்டின்னு இருக்காங்க. 8 வருஷமாக ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க இடமே அவங்க வச்சுருக்காங்க. அந்த கிராம மக்கள் கோயிலுக்கு செல்ல முடியாமல், எங்கேயும் செல்ல முடியாமல் அவதிப்பட்டிருக்காங்க. இந்த அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போதும் கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தனியார் நிறுவனம் அதிமுக கவர்மெண்ட்லையும் பணத்தை கொடுத்து இதை கண்டுக்காதபடி சொல்லிட்டாங்க. திமுக கவர்மெண்ட் இருந்தப்பையும் பணத்தை செட்டில் பண்ணி இதை கண்டுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம டிவி கேட்சிலே சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இந்த மனுவை அவர் பார்த்த உடனே அந்த தனியார் கம்பெனி என்ன சொன்னாங்க, அப்ரூவலை கேன்சல் பண்ணி அந்த பில்டிங்கை வந்து இடிச்சு இப்போ அந்த மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகிற பாதையை அவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த டிவி காட்சியில் தான் இது நடந்திருக்கு. அவங்க எத்தனையோ பேருக்கு மனு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டீம் அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது மனு கொடுத்துருக்காங்க, திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் யாருமே இதை கண்டுக்கல. எல்லாம் பணத்தை வாங்கிக்கணும், தன்னோட ஜோபியில் போட்டவங்க எல்லாம் போய்ட்டு கண்டுக்காமல். ஆனால் நம்ம டிவி காட்சியில் அப்படி இல்லை. டிவி காட்சி அமைந்ததும் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அந்த தனியார் கம்பெனி ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு அந்த இடத்த அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மீட்டு கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு செல்லும்படி. இது எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம்.